இறங்குங்க பட்டு. வந்துட்டோம், இறங்க. எங்க வந்துட்டோம்? போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பசங்களை கூட்டிட்டு நாங்க வந்த இடம் பீச் தாங்க. வந்ததும் வராதுமா பீச் டாய்ஸ் வேணும்னு ஒரே இடம் எங்க பாப்பா. பொண்ணு இல்லையா, கேட்டதும் வாங்கி கொடுத்துட்டாரு அவங்க அப்பா. கிரீன் கலர் தான் வேணும்னு கேட்டாரு, அதையே வாங்கி கொடுத்தாச்சு. அவர் பங்குக்கு அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. பின்ன என் பங்குக்கு நான் தான் சொல்லணும் இல்லையா? ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், லட்டு இதுதான் லாஸ்ட் டைம், இதுக்கப்புறம் நான் வாங்கி தர மாட்டேன், உன்னுடைய டாய்ஸ் நீ தான் பத்திரமா வச்சுக்கணும், சும்மா வாங்கி தர முடியாதுன்னு. அவர் வாங்கின சந்தோஷத்தில் நான் சொன்னது எதுவுமே காதில் வாங்கிக்கல. அப்பாங்க கூட இருந்தால் இந்த பொண்ணுங்க பேச்சு கேட்பாங்களா என்ன? கேட்கவே மாட்டாங்க. ஸோ வாங்கிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து சீட்டிங்கை போட்டாச்சு. சண்டேனாலே பீச் டே தான் போலங்க, செம்ம கூட்டாங்க. வாங்கினதை அன்பேக் பண்ணிட்டு ஷேரிங் இஸ் கேரிங் நான் சொன்னது ஞாபகம் வந்துச்சோ என்னமோ தெரியலங்க. சமத்தா தம்பி கூட ஷேர் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டா என் பொண்ணு. தம்பிக்கு இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பீச் மணலில் விளையாடுறது. எனக்கும் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். 2 பசங்களும் சண்டை போடாமல் சமத்தா ஷேர் பண்ணி விளையாடுறது பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப பிடிச்சிருக்கு போல பீச்சு. பீச்சுனா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க? இந்த அலையோட சத்தமும் மூஞ்சில படுற சில்லுன்னு காத்தும் நிஜமாவே ஒரு தெரப்பி மாதிரி இருக்குங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம இங்கே வந்தாலும் அது எல்லாமே பறந்து போயிடும். குழந்தைங்களும் சரி வயசானவங்களும் சரி இங்கே வந்தால் எல்லாருமே குழந்தைங்களா மாறி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இன்ட்ரோவர்ட்ஸும் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸாக மாறுற இடமும் இதுதான். பட்ஜெட்டில் ஃபேமிலி கூட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, அதுக்கும் பீச்சு தாங்க. லவ்வர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பீச் தான். லவ் ஃபெயிலியருக்கும் பீச் தான். ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுமா, அதுக்கும் பீச்சு தாங்க. சில பேர் நண்டுக்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. பாவம் கோஆப்ரேட் பண்ணல போல இருக்கு. அதுக்கும் ப்ரைவசி வேணும்ல, அதான் அது வீட்டுக்கு போயிடுச்சு. சரி, நீங்கள் எந்த ரீசனுக்காக பீச்சுக்கு போவீங்க? ஃபேமிலியோட வீக்கெண்டை என்ஜாய் பண்ணவா, இல்லை கடலை போடுறதுக்கா? எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சுங்க. சந்தா மாமா வேற வெயிட்டிங். அவர் வரத்துக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பிடணும். பசங்களா வாங்க வீட்டுக்குன்னு சொன்னால், மம்மி நான் இப்போ தான் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன், நான் வரமாட்டேன், நான் போய் தண்ணி பிடிக்க போகிறேன்றா என் பொண்ணு. ஏம்மா நீ தான் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆச்சே, நீ ஏமா கஷ்டப்பட்டு போகிற? அதான் உங்கள் அப்பா இருக்காருல்ல, உங்கள் அப்பா போவாருமான்னா என் பையன் எனக்கும் தண்ணி வேணுங்கிறாங்க. சரின்னு 2 பேரையும் தனித்தனியாக கூட்டிகிட்டு போய் தண்ணி பிடிச்சி கொடுத்தாச்சுங்க. ஆனால் பாவங்க என் பொண்ணு பீச்சில் விளையாடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா. மம்மி நான் விளையாடுற கொஞ்ச நேரம் தண்ணி இல்லைன்னா. ஆனால் என்ன பண்ணுறதுங்க, ஸ்ட்ரிக்டாக நான் சொல்ல வேண்டியதாக போச்சு. பீச்சுக்கு போனால் காலில் மண் ஓட்டும், வீட்டுக்கு வந்தால் போயிடும். ஆனால் கூடவே காஃபும் கோல்டும் வருதுங்க. 1 வீக் ஆனாலும் 10 டேஸ் ஆனாலும் போக மாட்டேன்னு அடம் பிடிக்குதுங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதனால் ஸ்ட்ரிக்டாக நோன்னு சொல்லியாச்சு. சும்மாலாம் ஒத்துக்கலாங்க, ஒரே ஆடம். சரிம்மா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன பிறதாங்க சைலண்ட்டாக உட்காந்தா என் பொண்ணு. அதுக்கப்புறம் என்ன, ஃபோட்டோ ஷூட் தான். என் ஹஸ்பண்டுக்கு சலிக்காமல் போஸ்ட் கொடுக்குற ஒரே ஆளுன்னா அவரோட பொண்ணு தாங்க. அது முடிஞ்சதும் கிளம்பியாச்சுங்க. டீல் படி அவருக்கு பிடிச்சது இப்போ வாங்கி தரணுமா இல்லையா? அவருக்கு பிடிச்சது ஐஸ்கிரீம் மட்டும்தாங்க. கேட்குது உங்கள் மைண்ட் வைஸ் கேட்குது. பீச்சில் விளையாடினா கோல்டு வரும், ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு வராதான்னு கேட்பீங்க. ஆனால் எங்கள் பாப்பா பீச்சுக்கு வந்தால் அவருக்கு வாங்கி தர வேண்டிய விஷயம் ஐஸ்கிரீம் தாங்க. அது பாப்பாவோட எழுதப்படாத ஒரு ரூல். கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதாங்க, வீட்டில் நாங்கள் இருக்க முடியாதுங்க. பாப்பாவுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் பாப்பா தாங்க செலக்ட் பண்ணோம், நாங்கள் செலக்ட் பண்ணலாம் சாப்பிடாது. அவளுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் அவளே கேட்டு வாங்கிப்பா. அடுத்து என்ன, எனக்கும் பசிக்கும் இல்லை, நானும் சாப்பிடணும் இல்லை, அதுவும் பீச்சுக்கு வந்து சுட பஜ்ஜி சாப்பிட்லன்னா எப்படி? அதனால எங்களுக்கும் பஜ்ஜி சொல்லியாச்சுங்க. ஒரு பிளேட் மிக்சடு பஜ்ஜி, ஒரு பிளேட் காலிஃப்ளவர் பக்கோடா சுட போட்டு கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. இங்கே பர்டிகுலராக இந்த ஷாப்பு தான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா ஷாப்பும் ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். எங்கே பிளேஸ் ஃப்ரீயாக இருக்கோ அங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2-3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷாப் கூட இல்லைங்க, வெறிச்சோடி கிடக்கும் இந்த பீச்சு.
ஒரே ஒரு அக்கா பஜ்ஜி போண்டா போடுவாங்க, ஒரு பொட்டி கடை மட்டும்தான் இருக்கும். 3 இயர்ஸ் கழிச்சு பாருங்கள் எத்தனை ஷாப் வந்திருக்கு. கிட்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய கேம்ஸும் இருக்குது. அப்போல்லாம் மக்கள் அவ்வளோவா வரமாட்டாங்க. இப்போது திருவிழா மாதிரி ஜேன்னு இருக்குது. சுட சுட சாப்பிட்டுட்டு பீச் டேவை சந்தோஷமாக என்ஜாய் பண்ண பிறகு நாங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.